Savaha, the Chennai Silks. பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். தற்பொழுது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. உலக புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலும் ஒன்று. இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை விழா நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஆண்டுகள் தோறும் மாசி பெருவிழா 13 நாட்கள் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவபெருமானின் பிரம்ம பக்திய தோஷத்தை நீக்கிய தலம் என்பது இந்த கோயிலின் வரலாறு. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மயான கொள்ளை திருவிழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் இருந்து சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அங்காளம்மன் மயான காளியாய் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அங்காளம்மன் மயானத்தை நோக்கி சென்ற போது ஏராளமான பக்தர்கள் அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என கோஷங்கள் எழுப்பி, மெய்சிருக்கும் அளவிற்கு கோஷங்கள் எழுப்பி காய்கள் கனிகள், அதாவது தங்கள் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட காய்கள் கனிகள் பழ வகைகள் மலர்கள் நாணய ரூபாய் நோட்டுகள் ஆகியவைகளை அம்மன் மீது வாரி இறைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் ஆண்களும் பெண்களும் திருநங்கைகள் உட்பட அம்மன் காளி புரட்சி போன்ற தெய்வங்கள் திருவுருவங்களை போன்று வேடமணிந்து தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவைக்கான விழுப்புரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாசி பெருவிழாவையொட்டி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சாய் பிரணத் தலைமையில் 650 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராமன்.